Hey guys, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஏர்லைனர். இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறது பல பேருக்கு ஒரு ட்ரீம். அதில் நானும் ஒருத்தவன். அண்ட் இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கும் அது ட்ரீம் ஆகும். ஒரு பென்சிலை ரெண்டு பக்கமும் ஷார்ப்பாக சீவிட்டு நடுவில் விங்ஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் இந்த ஏர்க்ராஃப்ட். த மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் கார்ஜியஸ் தி கான்கார்ட். ஒரு சின்ன வீடியோவில் கான்கார்டை பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணுறது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா கான்கார்ட் அவ்வளோ பெரிய இன்ஜினியரிங் மார்வல். ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் பல விதமான சக்ஸஸ் இருந்தாலும் கான்கார்டுக்கு நிகரில்லைன்னு தான் சொல்லணும். இந்த கான்கார்டை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹிஸ்ட்ரியும் கொஞ்சம் பேசிக்ஸும் தெரிஞ்சுக்கிட்டா தான் இது எவ்வளோ பெரிய அமேசிங்கான விஷயன்றது நம்மளுக்கு புரியும். 1950s சூப்பர்சானிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்ற ப்ராஜெக்டில் பிரிட்டிஷ் இன்ஜினியர்ஸ் இறங்குறாங்க. அதே நேரத்தில் ஃப்ரெஞ்ச் இன்ஜினியர்ஸும் சூப்பர்சானிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராஜெக்ட்ஸை ஆரம்பிக்கிறாங்க. பிரிட்டிஷ் ஏர்க்ராஃப்ட் கார்ப்பரேஷன் பிஏசி 1962 என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் ஏர்க்ராஃப்ட் கம்பெனி கூட ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க. இந்த சூப்பர்சானிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராஜெக்டில் ரெண்டு கண்ட்ரிஸும் ஜாயின்ட் வெஞ்சரில் ஒர்க் பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு கண்ட்ரீஸோட ஜாயின்ட் வெஞ்சர் ப்ராஜெக்ட்டுக்கு கான்கார்ட் அப்படின்னு நேம் பண்ணுறாங்க. இதோட மீனிங் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் 1965 மாடல் 1 அண்ட் மாடல் 2ஓட மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதிலிருந்து 4 வருஷத்தில் 1969 பாரிஸில் நடந்த ஏர் ஷோவில் கான்கார்டோட ஸ்டன்னிங் பர்ஃபார்மன்ஸை ப்ரூவ் பண்ணுறாங்க. இந்த சூப்பர்சானிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரேஸில் பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் மட்டும்தான் இருந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. அந்த பீரியடில் மாஸ்கோவை தலைநகராக கொண்ட உலகின் மிகப்பெரிய நாடு யுஎஸ்எஸ்ஆர், அதாவது சோவியத் யூனியன். இந்த ரேஸில் ஆக்சுவலாக லீடிங்கில் இருந்தது யுஎஸ்எஸ்ஆர் தான். ஏன்னா டியூபலோவ் அப்படிங்கிற ரஷ்யன் ஏர்க்ராஃப்ட் கம்பெனியோட Tu-144 அப்படிங்கிற சூப்பர்சானிக் கமர்ஷியல் ஃப்ளைட்டை நம்ம கான்கார்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடியே அவங்க டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் பார்வையாளர்கள் கூடியிருந்த ஒரு ஷோவில் சேட்லி இந்த Tu-144 கிராஷ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒன்றுக்கும் மேற்பட்ட இன்சிடென்ட்ஸ், அதிலிருந்து சில வருடங்கள்லேயே இந்த ப்ராஜெக்ட் ட்ராப் ஆகிடுச்சு. ஆனால் இந்த சோவியத் யூனியனோட Tu-144 ஃப்ளைட் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட 20 கான்கார்ட்ஸ் மட்டும்தான் சர்வீஸில் இருந்தது. போதுமான அளவுக்கு ஹிஸ்ட்ரி பார்த்துட்டோம். இப்போ பேசிக்ஸும் கொஞ்சம் பார்க்கலாம். எஸ்எஸ்டி, அதாவது சூப்பர்சானிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன். சூப்பர்சானிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சவுண்டோட ஸ்பீடை விட அதிகமான ஸ்பீடில் ட்ராவல் பண்ணால் அது பேர் சூப்பர்சானிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன். சவுண்டோட ஸ்பீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக் 1, அதாவது 1225 km/h. இதுதான் சவுண்டோட ஸ்பீட். அப்போ மேக் 2 அப்படின்றது 2146 km/h. ஸோ இந்த ஸ்பீடை தான் கான்கார்ட் அச்சீவ் பண்ணுது. நாம் ரெகுலராக யூஸ் பண்ணுற கமர்ஷியல் ஃப்ளைட்ஸோட ஸ்பீட் என்னென்னு கேட்டிங்கன்னா சப்சானிக் ஸ்பீட்ஸ், அதாவது 980 km/h. இதுதான் சப்சானிக் ஸ்பீட்னு சொல்கிறோம். சில ஸ்பெஷல் ஃப்ளைட்ஸ், ஜம்போ ஃப்ளைட்ஸ், ஏர்பஸ் A380 இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் 1100 km/hலாம் ட்ராவல் பண்ண முடியுது. ரெகுலர் கமர்ஷியல் ஃப்ளைட்ஸோட க்ரூசிங் ஆல்டிடியூட் பார்த்திங்கன்னா 35,000 ஃபீட்லேருந்து 36,000 ஃபீட். கான்கார்ட் வந்து 50 to 55,000 ஃபீட் வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. ஏன்னா ஹையர் ஆல்டிடியூட்ஸில் எந்த ஏர் டிராஃபிக்கும் இல்லாமல் மேக் 2 ஸ்பீட்ஸை அவங்களால அச்சீவ் பண்ண முடியுது. சயின்ஸ் அண்ட் நேச்சரோட எட்ஜில் நடக்கிற 3 அமேசிங்கான ஃபேக்ட்ஸு கான்கார்டில் ட்ராவல் பண்ண பேசஞ்சரால் மட்டுமே அனுபவிக்க முடிஞ்சது. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோட லாஸ்ட்டில் பார்க்கலாம். மேக் 2, அதாவது சவுண்டை விட 2 மடங்கு அதிக வேகத்தில் ட்ராவல் பண்ண இந்த ஃப்ளைட்டை பற்றி சில அமேசிங் ஃபேக்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதாவது நார்மல் ஃப்ளைட்டை விட இந்த கான்கார்டில் இருந்த சில டிஃப்ரென்சஸ் என்ன, ஏடிசி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் இந்த ஃப்ளைட்டுக்கு எந்த அளவுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்தாங்க, இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண பேசஞ்சர்ஸ்க்கு எந்த அளவுக்கு ப்ரிவிலேஜ் கிடச்சிது, அப்போது இந்த ஃப்ளைட்டோட டிக்கெட்ஸ்லாம் எந்த அளவுக்கு காஸ்ட்லியாக இருந்திருக்கும், அண்ட் நம்மள மாதிரியான ஜெனரல் பப்ளிக் இப்போ இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண முடியுமா. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கான்கார்டோட ஐகானிக் நோஸ். இந்த நோஸ் அப்படிங்கிற ஃப்ரண்ட் பொசிஷனை 4 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்க்கு மாற்ற முடியும். ஃபர்ஸ்ட் பொசிஷன் பார்த்திங்கன்னா ஃபுல்லி அப். இந்த பொசிஷனில் தான் கான்கார்ட் ஹை ஸ்பீட்ஸை அச்சீவ் பண்ணுது. செகண்ட் அண்ட் தேர்ட் பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் நீட்ஸ்க்காக இருக்கிற பொசிஷன்ஸ். அதாவது பைலட் வந்து விண்ட்ஷீல்டை க்ளீன் பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை ஏதாவது சர்வீஸ் நீட்ஸ் வந்தாலோ இந்த 2 ப்ரொவிஷன்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த நோஸ் பகுதியை டில்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பொசிஷன் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 5 degrees டில்ட் பண்ணுறாங்க.
ஃபோர்த் பொசிஷன் தான் இப்படி ஒரு ஃபீச்சர் இந்த ஏர்க்ராஃப்டில் ஆட் பண்ணதுக்கான முக்கிய காரணம். ஏன்னா நார்மல் கமர்ஷியல் ஃப்ளைட்ஸை விட கான்கார்டில் நோஸ் போர்ஷன் ரொம்பவே லெங்க்தியாக இருந்ததுனால பைலட்ஸால் கிரவுண்டை கிளியராக பார்க்க முடியறதில்ல. ஸோ 12.5 degrees டில் பண்ணுறதுனால பைலட்ஸால் லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப் சமயத்தில் ரன்வேவை கிளியராக பார்க்க முடியுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லேண்டிங் கியர்ஸ். லேண்டிங் கியர்ஸில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நார்மல் கமர்ஷியல் ஃப்ளைட்ஸ் விட கான்கார்டில் லேண்டிங் கியர்ஸோட ஹைட் ரொம்பவே அதிகம். நோஸ் கியர் அப்படிங்கிற ஃப்ரண்ட் லேண்டிங் கியருக்கும் கேபினுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 35 அடி இருந்திருக்கு. கான்கார்டோட லேண்டிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்க்ளைண்டாக இருக்கும். கிட்டத்தட்ட 11 degrees இன்க்ளைண்ட் லேண்டிங் தான் பண்ணுவாங்க. இதுக்கு காரணம் வந்து இதோட பெரிய விங்ஸ். ஸோ இதனால் டெயில் பகுதி கிரவுண்டில் டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கான்கார்டில் டெய்லையும் ஒரு லேண்டிங் கியர் மாதிரியான செட்டப் வச்சுருந்துருக்காங்க. இதுக்கு பேர் டெயில் ஸ்ட்ரைக் பம்பர். மெயின் லேண்டிங் கியர்ஸோட கார்பன் டிஸ்க் பிரேக்ஸ் மூலிமா ஜென்ரேட் ஆன ஹீட்டை குறைக்கிறதுக்கு வீல்ஸில் ஃபேன் ஃபிட் பண்ணி வந்த முதல் ஏர்க்ராஃப்ட் கான்கார்டு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ஜின்ஸ். கான்கார்டில் 4 ரோல்ஸ் ராய்ஸ் டர்போஜெட் என்ஜின்ஸ் இருந்தது. இதில் ஒரு என்ஜினும் ப்ரொடியூஸ் பண்ண பவர் ரொம்பவே அதிகம், 220 HP. இதில் ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா பைலட்ஸ்க்கு ஒரு அடிஷ்னல் ஸ்விட்ச் இருந்தது. ஸோ இது எதுக்குன்னா டேக் ஆஃப் சமயத்தில் எக்ஸ்ட்ரா புஷ் வேணும் அப்படின்றதுக்காக ரீஹீட்டர்ஸ் அப்படின்ற சிஸ்டம் என்ஜின்ஸில் இருந்தது. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு என்ஜின்லேயும் 60 HP அதிக பவரை ஜென்ரேட் பண்ணணும். ஸோ டோட்டலாக 280 ஹார்ஸ் பவர் ஒரு இன்ஜின்லேருந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே அதிகம். கிட்டத்தட்ட 16 கார்ஸ்லேருந்து கிடைக்கிற ஒரே பவர் இந்த என்ஜின்ஸில் கிடச்சிது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது காக்பிட் டீம். யூஸ்வலி ஃப்ளைட்ஸில் கேப்டன் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க, அதாவது 2 பைலட்ஸ் இருப்பாங்க. ஆனால் கான்கார்டில் கேப்டன், ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர், அப்புறம் ஃப்ளைட் இன்ஜினியர் அப்படின்னு ஒருத்தர் 3ஆவதாக இருந்தார். ஸோ ஃப்ளைட் இன்ஜினியரோட ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 என்ஜின்ஸோட பர்ஃபார்மன்ஸை மட்டுமே மானிட்டர் பண்ணுறது தான் அவரோட ப்ரிடாமினன்ட் ஜாப். ஸோ அதாவது இன்டேக் சிஸ்டம்ஸ், ஃபியூல் சிஸ்டம்ஸ், அதுக்கப்புறம் ஹைட்ராலிக் சிஸ்டம்ஸ், ஸோ இந்த மாதிரியான முக்கியமான சிஸ்டம்ஸை மட்டும் மானிட்டர் பண்ணுறது தான் ஃப்ளைட் இன்ஜினியரோட ஜாபாக இருந்தது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது லேண்டிங்கில் கிடைச்ச ப்ரியாரிட்டி. எந்த ஒரு ஃப்ளைட் லேண்டிங் சமயத்தில் ATC, அதாவது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலரோட லேண்டிங் பர்மிஷன் இருக்கணும். ஸோ அதிக டிராஃபிக் இருக்கிற சமயத்தில் ஹோல்டிங் அப்படிங்கிற கியூயிங் சிஸ்டமில் ஃப்ளைட்ஸ் ஒன்று லேண்ட் ஆகும். ஸோ கான்கார்ட் மாதிரியான பெரிய ஃப்ளைட்ஸை ஹோல்டிங்கில் வைக்கிற சமயத்தில் எக்ஸசிவ் ஃபியூல் லாஸஸ் இருக்கும். அப்படிங்கிறதுனால கான்கார்டுக்கு ப்ரியாரிட்டி லேண்டிங் கிடச்சிது. அடுத்ததாக பேசஞ்சர்ஸ். கான்கார்டோட பேசஞ்சர்ஸ் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி கான்கார்டோட டிக்கெட்ஸ் பற்றி தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக பேசஞ்சர்ஸ் யாருன்னு நாமளே கெஸ் பண்ணிடலாம். ஒரு நார்மல் கமர்ஷியல் ஃப்ளைட்ஸில் என்னென்ன கிளாஸஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமி, ப்ரீமியம் எக்கனாமி, பிஸ்னஸ் கிளாஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்போது இந்த 4 வேரியன்ட்ஸில் தான் டிக்கெட்டிங் காஸ்டிங்கும் இருக்கும். அதாவது எக்கனாமிக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கும் கிட்டத்தட்ட 4 to 5 times டிக்கெட்டிங் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போது கான்கார்ட் டிக்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு நார்மல் ஃப்ளைட்டோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டை விட கான்கார்டு 2 times டிக்கெட்டிங் காஸ்ட் இருந்தது. ஸோ அப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள் இதோட பேசஞ்சர்ஸ் யாராக இருந்திருப்பாங்கன்னு பார்த்து. ஸோ இந்த அளவுக்கு காஸ்ட்லியான டிக்கெட்ஸ் எடுக்க முடிஞ்ச பேசஞ்சர்ஸ் பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸ், பேங்கர்ஸ் அண்ட் ஆப்வியஸ்லி செலிபிரிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி பாப்புலர் பீப்புளுக்கு கான்கார்ட் ஒரு ப்ரிவிலேஜ் இருந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா கான்கார்ட் கஸ்டமர்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவ் செக்இன் கவுண்டர்ஸ் இருந்தது. ஒரு நார்மல் கஸ்டமர் பார்த்திங்கன்னா போர்டிங் பாஸ்க்கு பிறகு செக்யூரிட்டி செக்இன் முடிச்சுட்டு கேட்டில் போய் வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் கான்கார்ட் பேசஞ்சர்ஸ் 7 ஸ்டார் கேட்டகரிக்கு ஈக்குவலண்ட்டான லாஞ்சில் தான் வெயிட் பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்து ப்ரைவேட் கேட்ஸ் மூலிமா போர்டிங் நடந்தது. கான்கார்டோட ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளைங் ரூட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லண்டன் டு பாரிஸ், ஏன்னா ஆப்வியஸ்லி இது ஒரு ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச் கொலாபரேஷன். அது இல்லாமல் நியூயார்க் டு லண்டனும் ஆப்ரேஷனல் இருந்திருக்கு. இதில் நியூயார்க் டு லண்டன் ரூட் தான் இருக்கிறதுலே பிஸியான ரூட்டாக இருந்திருக்கு. இந்த அளவுக்கு பிஸியான ரூட்ஸ், ஹைலி பெய்ட் டிக்கெட்ஸ், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் டைம். ஒரு நார்மல் கமர்ஷியல் ஃப்ளைட் லண்டன்லேருந்து நியூயார்க் போகிறதுக்கு 7 to 7.5 hours ஆகுது. அதே ரூட்டில் கான்கார்ட் எடுத்துக்கிட்ட டைம் பார்த்திங்கன்னா 3 hours. ஸோ இந்த டைம் ட்ராவலுக்கு தான் இவ்வளோ காஸ்டிங். டைம் ட்ராவல்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இல்லை, பேசஞ்சர்ஸ் இந்த ஜேர்னிக்கு வச்ச பேர் டைம் ட்ராவல். கான்கார்டில் ட்ராவல் பண்ண பேசஞ்சர்ஸால் மட்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்ச 3 ஃபேக்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கான்கார்டில் இருந்த பேசஞ்சர்ஸ் எர்த்தோட ஸ்பின்னிங் ஸ்பீடை விட அதிக ஸ்பீடில் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருந்தது. அதாவது எர்த்தோட ஸ்பீட் பார்த்திங்கன்னா 1647 km/h. கான்கார்டோட ஸ்பீட் பார்த்திங்கன்னா 2158 km/h. ஸோ எர்த்தோட ஸ்பின்னிங் ஸ்பீடை விட அதிக ஸ்பீடில் இவங்க ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடச்சிது. செகண்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எர்த்தோட ரொட்டேஷனல் ஸ்பீடை விட அதிக ஸ்பீடில் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால கான்கார்ட் பேசஞ்சர்ஸால்
2 சன்செட்டை பார்க்க முடிஞ்சுது. அதாவது ஒரு ஈவினிங் டிபார்ச்சர் லொக்கேஷனில் சன்செட்டை பார்த்தாங்கன்னா அரைவல் லொக்கேஷனில் போய் இன்னொரு சன்செட்டை அவங்களால பார்க்க முடிஞ்சுது. தேர்ட் அமேசிங் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கான்கார்ட் பேசஞ்சர்ஸ் 55,000 ஃபீட் ட்ராவல் பண்ணதுனால அந்த ஹைட்லேருந்து ஏர்த்தோட கர்வேச்சரே அவங்களால விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ எவ்வளோ அமேசிங்கான விஷயமா இருக்குல்ல கான்கார்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் கைஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கான்கார்டை பற்றி ஒரு எபிசோடில் கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ வில் பி பேக் வித் எபிசோட் 2. ஸோ இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கான்கார்ட் ஏன் ஸ்டாப் பண்ணாங்க, ஃப்யூச்சரில் சூப்பர்சானிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குமா, இது போல் சில டாபிக்ஸை நம்ம எபிசோட் 2ல் பார்க்கலாம்.